இந்த எறும்புக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அது எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கு அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. தானா தொடங்க தெரியும் அதுக்கு. அடுத்து எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கு அதுக்கு தெரியும். அது எப்படி திட்டமிடுது அப்படின்னா, அந்த லைஃப் சைக்கிள் நம்ம சொல்றோம்ல, அந்த வாழ்க்கை சுழற்சிய இந்த எறும்பு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. அதனால அது என்ன செய்யுது, அடுத்த வசனத்துல படிக்கிறோம், கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும். அதுக்கு ரெண்டும் தெரிஞ்சிருக்கு பாருங்க. சம்பாதிக்க தெரியுது அதுக்கு, அடுத்தது என்ன பண்ண தெரியுது, சேர்த்து வைக்கிறது கூட அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் நம்ம பலருக்கு தெரியாத ஒண்ணுதான் இந்த எறும்புக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ போப்பா, போய் கொஞ்சம் என்ன பண்ணு, ஞானத்தை கத்துக்க. அதுகிட்ட போயிட்டு என்ன பண்ணு, எப்படின்னு கொஞ்சம் ஞானத்தை கேட்டு கத்துக்க. எதிர்காலத்தில் நிறைய பேர் அளவுக்கு அதிகமான சிரமங்களை சந்திப்பதற்கான அடிப்படை காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா, சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு சேமிக்கணுங்கிற சிந்தனையே இல்லாததுனால அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப கஷ்டமான கடினமான எதிர்காலமா மாறி போயிடுது.